ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு சூப்பரான இறால் பொடி மாஸ் தாங்க பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் இறால் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பரான ஒரு ரெசிபிங்க இது. இந்த இறால் பொடி மாஸ் செஞ்சுட்டு நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்றலாம், ஸ்நாக்ஸாக கூட சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ஒரு சூப்பரான இறால் பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறால் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ இறால் வாங்கியிருக்கேங்க. இதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க. அதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த இறாலை சும்மாவே போட்டுக்கிட்டு இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இறாலை 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா வதக்கிக்கலாங்க. ரொம்ப வதக்கக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அதில் உள்ள தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இறாலில் அந்த தண்ணியெல்லாம் போயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாங்க. இப்போ இறால் சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வதக்கி வச்சிருந்த எல்லா இறாலையுமே போட்டுக்கலாங்க. இப்போ இந்த சாப்பரில் இந்த இறாலை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ மிக்சியில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மாவாக போயிடும். சம்டைம்ஸ் உங்ககிட்ட இந்த சாப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் கையால் கூட அப்படியே பிசைஞ்சிக்கலாம் இறாலை. இப்போ இந்த இறால் மசிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு நம்ம இறால் வதக்கி வச்சுருந்தோம்ல அதே பேன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுறலாங்க. இப்போ உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை உரித்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த இறால் பொடி மாசுக்கு அந்த சின்ன வெங்காயம் அந்த உளுந்தோட வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சிருந்த இறாலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த இறால் பொடி மாசுக்கு மசாலா சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. இந்த இறால் பொடி மாசுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த இறால் பொடி மாசு நல்லா ட்ரை ஆகி மசாலாலாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை நல்லா அது மேலே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஃபைனலாக கொத்தமல்லியிலையே தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இன்றைக்கி சுவையான இறால் பொடி மாசு செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சுட சுட இந்த இறால் பொடி மாசை வாழை இலையில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த இறால் பொடி மாஸ் கூட சின்ன வெங்காயம் உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கமகமன் வாசத்தோட செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.